தலையோட குட்ஃபெட் அக்லி படம் அடுத்த மாதம், அதாவது டிசம்பர் மாதம் படம் முடிய போகிறது. இந்த படம் டிசம்பர் மாதம் முடிந்து ஜனவரி 10ஆம் தேதி குட்ஃபெட் அக்லி படம் ரிலீஸ் ஆக போகிறது என்பதை முடிவாக்கி விட்டார்கள். நிச்சயம் குட்ஃபெட் அக்லி திரைக்கு வர முடிவாகிவிட்டது. அதுவும் ஜனவரி 10ஆம் தேதி. விடாமுயற்சியின் கதைதான் எப்படி இருக்க போகிறதுன்னு தெரியல. விடாமுயற்சியை பற்றி எந்த விதமான ஒரு அப்டேட்டும் கொடுக்கப்பாடில்லை, எந்த விதமான ஒரு அப்டேட்டும் வந்தபாடு. அதனால விடாமுயற்சி படம் எப்போ வரும், எப்படி வருமானு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில போய்கொண்டிருக்கு. லைக்காவும் அதற்கான ஒரு விஷயங்களை நமக்கு வெளியே சொல்லல, ஒரு விளம்பரத்தையும் கொடுக்கிற மாதிரி இல்லை. அதனால விடாமுயற்சியை பற்றி பல நியூஸ்கள், தகவல்கள் வெளியே வராம இருக்கிற. குட்ஃபெட் அக்லி படம் கண்டிப்பாக ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு முடிவாகி இருக்கிறது. குட்ஃபெட் அக்லி டிசம்பர் மாதம் தொடக்கத்திலே படம் முடிவுக்கு வரும். அதோட அவங்களோட டப்பிங் வேலையெல்லாம், பின்னணி குரல் எல்லாமே எடுக்க தொடங்கிடுவாங்க. அதோட அவங்களோட எடிட்டிங் வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சு ஜனவரி 10ஆம் தேதி குட்ஃபெட் அக்லி படம் திரைக்கு வருவதற்காக ரெடியாக இருக்கிறது. அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தீனி குட்ஃபெட் அக்லி. குட்ஃபெட் அக்லி கூட வேற போட்டி போடுவதற்கு வேற எந்த படங்களும் இல்லை. தகுந்த மாதிரி எந்த நடிகர், பெரிய நடிகர் படம் அஜித்து கூட போட்டி போட எந்த நடிகரும் இல்லை. ஆனால் ஒரே அருண் விஜய் படம் தான் வருகிறது. அது அஜித்துக்கு போட்டியான நிகரான ஒரு ஆள் இல்லை. நமக்கு தெரியும், அருண் விஜய் ஒரு நல்ல நடிகர் தான். இருந்தாலும் அவர் போட்டிக்கு நிகரான ஆள் இல்லை. அதே போல ராம் சரண் படம் தமிழ்ல டப்பிங்கில் இறங்குது. அதனால ராம் சரண் தமிழ்நாட்டில் பெரிய பாதிப்பை கொடுக்காது. அவருக்கு ஆந்திராவில் தான் படம் அதிகமாக ஓடும். தமிழ்நாட்டில் அஜித்தை விட மாஸ் அவருக்கு கிடையாது. அதனால தான் அஜித் குமார் குட்ஃபெட் அக்லி மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையப் போகிறது. மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனையா படைக்கப் போகிறது. நமக்கு நல்லாவே தெரிகிறது. ஃபர்ஸ்ட் 3 நாட்கள் 5 நாட்களுக்கு ஓப்பனிங் என்றாலே நமக்கு தலையை கொண்டாடுவோம். அந்த ஓப்பனிங் மீண்டும் ஒரு குட்ஃபெட் அக்லிக்கு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் படமாக இந்த குட்ஃபெட் அக்லி இருக்க போகிறது. நிச்சயம் கமர்ஷியல் படம் அஜித்துக்கு ரொம்ப ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கிறது. இந்த படத்தின் கதை இன்னும் லீக் அவுட் ஆகல. ஆனா இந்த படம் நிச்சயமாக ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும். ஏன்னா இந்த குட்ஃபெட் அக்லி கூட போட்டி போட எந்த படமும் இல்லை. தனி ஆளா நின்று தலை போராட போடுறாரு. தனி ஆளா நின்று படத்தை வெற்றி படமாக ஆக்கப் போகிறார். அஜித் ரசிகர்களுக்கு பெரிய ஒரு தீனி காத்திருக்கு. பெரிய என்ஜாய்மெண்டா இந்த படம் கண்டிப்பாக ஜனவரி 10ஆம் தேதி. இன்னும் நீங்கள் ஒரு மாத காலம் தாமதம் காத்திருந்தால் எல்லாமே சரியாயிடும். அஜித்தை பார்க்க ரசிகர்களுக்கு பெரிய ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும். இந்த படம் உங்களுக்கு ஒரு ஆரவாரம், அடுத்த ஒரு வருடம் வரைக்கும் நீங்கள் கொண்டாடப்படும் அளவிற்கு இந்த படம் இருக்க போகிறது என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். மீண்டும் இது போன்ற நியூஸ்களை, தகவல்களை உங்களுக்கு சொல்லும் வரை நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.